இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து சனி பகவானுடைய வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சிக ராசியில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னி ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று லாபம் தர இருக்குதுங்க. இப்போ ஒரு மடங்குக்கு விற்ற ஒரு மடங்கு நிலத்தை விட 2 மடங்காக வாங்கி போடக்கூடிய அளவிற்கு லாபம் நிறையக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன், சுக்கிரன், சனி இவர்கள் எல்லாம் இந்த தருணங்கள்ல சுபபலம் பெற்று சாதகமாக இருக்கிறாங்க. அதே போல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நீச்சம் நீங்கி புதனோடு சேர்ந்து இருப்பதால் வியாபாரம், தொழில், வேலை எல்லாம் அனுகூலமாக இருக்குது. எதிர்பாராத வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல அரசாங்க அலுவலகங்கள் துரிதமாக முடியுங்க. முயற்சிகள் பலனளிக்க இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு சனி 6இல் பலமாக இருப்பதால சங்கடங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற இருக்கீங்க. உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் தீர இருக்குது. புதிய வாய்ப்புகள் உண்டுங்க. புது வீடு கட்டி சிலர் குடி போகும் வாய்ப்பு உண்டுங்க. ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு விரையாதிபதி சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் விரயங்கள் சற்று கூடுதலாக தாங்க இருக்கும். உடன் பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் விரயங்கள் செய்ய வேண்டி இருக்குங்க. குறிப்பா கணவன் மனைவி யாருக்காவது உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல ஜென்மத்தில் கேதுவும் 7இல் ராகுவும் இருப்பதால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டுங்க. வரவு வந்த மரணிடமே செலவாகுங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல எதையும் யோசித்து செய்வது நல்லது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல குரு பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது நன்மையே வழங்குங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. விவாக பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது.
இருக்கிறது. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இத்தருணம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையால நிறைய முரண்பாடான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. நிலம் சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பது போல் தோன்றி கடைசியில் இழுபறியில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது. அதே போல் நீண்ட நாட்களுக்கு முன் வந்த நோய் மீண்டும் தலை தூக்கி மனக்கவலை தரலாங்க. உத்தியோக மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லாத பொறுப்புகள் கூட கேட்கலாங்க. எதிலும் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இத்தருணங்கள் முழுவதுமே நீச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கு நன்மை தாங்க. சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. இதுவரை விலகி இருந்த உடன்பிறப்புகள் இப்பொழுது விரும்பி வந்து இணைய இருக்கிறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. கடன் சுமை படிப்படியாக குறையுங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் கிடைக்கும். பாக பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்சம் மற்றும் இல்லாமல் நீச்சத்தோடு கூடிய வக்ரமும் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தான அதிபதி வக்ரம் பெறுவதால் நல்ல வாய்ப்புகள் பல கை நழுவி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எண்ணத்தில் இருக்குமே தவிர எளிதில் கிடைக்காதுங்க. உடல் நலத்துல கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு வலி இருந்து கொண்டேதாங்க இருக்கும். முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளை யோசித்து ஈடுபடுவது நல்லதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு குறையலாங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர்களுக்கு கடின முயற்சி தேவைப்பட இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் வெற்றி செய்திகளும் வந்து சேருங்க. நண்பர்கள் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவாங்க. பிள்ளைகளுடைய லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காதது போல தடை ஏற்படலாங்க. சில எதிர்மறை விஷயங்கள் உங்களை பாதிக்கலாங்க. உதவி செய்கிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் உதவாமல் போகலாம். எதையும் யோசித்து செய்ய வேண்டுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தவறான புரிதல் கொண்டு சண்டை போட்டு கொண்டிருப்பீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.